ஒன்று யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஸோ இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிசாசோடைய தந்திரம் என்ன அப்படின்னா பயம். எல்லாவற்றையும் குறித்து மனிதனுடைய இருதயத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பாருங்க, திரும்ப கோவிட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மனிதனுடைய இருதயங்களையும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பயமானது ஆளுகை செய்கிறது. ஆனா வேதம் நமக்கு அழகான ஒரு ஒரு மருந்து அந்த இடத்துல கொடுக்குது பாருங்க. அந்த பயத்தை போன கோவிட்லயே சொன்னாங்க, நிறைய பேர் அந்த பயத்திலே தான் மரிச்சு போனதா ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப இன்றைக்கு அந்த பய இல்லாமல் இருக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எப்ப ஒரு மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் முழுமையாய் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இருதயத்துல எதை குறித்தும் பயம் இருக்காது அப்படின்றத இந்த வார்த்தை சொல்லுகிறது. பயம் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை மிகவும் வேதனை உள்ளது. அந்த பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது அப்படின்றார். அப்ப இது ஒரு வேக்சின் நம்ம சொல்லலாம் பயத்திற்கு அல்லது கோவிடுக்கு. ஒரு பெரிய வேக்சின் என்னன்னா, நம்ம இருதயத்தை கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படும் பொழுது அந்த பயம் நமக்குள் நுழையாமல் அது தடுக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல ஜெபிக்கிறார் பாருங்களேன். கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் உயரம் இன்னதென்று உணரும் அறிவு கெட்டாத அன்பை நான் அறிந்து கொள்ளவும் தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்படின்ற. அப்ப கிறிஸ்துவின் அன்பை நாம், அந்த அறிவு கெட்டாத அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக பயமானது நம்மை விட்டு விலகி செல்வதை பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது அந்த ஆத்தும நேசரின் அன்பினால் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாக நாம் பயத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெறுகிறோம். ஸோ அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, அகலமானது, நீளமானது, உயரமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மனிதனுக்காக தேவாதி தேவன் நம்மை படைத்தவர், சாகாமை உடையவர், ஒருவரும் சேரக்கூட ஊழியல் சேர்கிறவர், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளை கருதாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயலானார். மரண பரியந்தம் வரை, சிலுவையின் மரண பரியந்தம் வரை தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற அன்பு. இந்த அன்பை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த அன்பில் நாம் தொலைந்து போகும் பொழுது, நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது அந்த அன்பினால் பற்றி எரியும் பொழுது, அந்த நேச அக்கினி நம் இருதயத்தை பற்றி பிடிக்கும் பொழுது நம்மளுடைய சரீரத்தில் எந்தவித வியாதிகளும் எந்த கொள்ளை நோய்களும் வாசம் செய்ய முடியாது. இதுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஸோ இன்றைய நாட்கள்ல நாமும் இதை அறிந்து கொள்ளணும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இந்த அன்பை பற்றி அதிகமாய் பேசும் பொழுது பயமானது புறம்பே தள்ளப்படுகிறது. அதை விட்டுட்டு நம்ம மாறாக நிறைய இதை பத்திய நியூஸ், வியாதிகளை குறித்து, கொள்ளை நோய்களை குறித்து, அது எப்படி வருகிறது, அதோடைய சிம்டம்ஸ் என்ன, அதற்கான இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதையே நம்ம ரொம்ப நேரம் போட்டு கேட்கும் பொழுது நம்மளுடைய மனது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயத்திற்குள் கடந்து செல்கிறது. ஆனா எப்ப நம்ம அந்த கிறிஸ்துவின் அன்பில் ஆழம் அகலம் நீளம் உயரம் அறிந்து கொண்ட அந்த அன்பில் ஸ்திரப்படும் பொழுது பயமானது புறம்பே தள்ளப்படுகிறது. நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலுவையில அவருடைய பாடுகளை நாம் ஏன் உற்று பார்க்க வேண்டும் என்றால், எனக்காக அவர் இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை அவர் கொடுக்கிறார் என்றால் எந்த விதமான ஒரு அன்பு என் மேல இருக்கும் என்பதை நாம் உற்று பார்க்க முடியும். அன்றைக்கு பிதாவாய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது அவர் என்ன சொல்றாரு, அவரை வெளியில கூட்டிட்டு வானத்து நட்சத்திரங்களே அவர் பார்க்க சொல்றார். இப்படி நான் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன், எப்படி நட்சத்திரங்களை எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு உன் சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப மனிதன் அவரை வெளியில கூட்டிட்டு அவர் கண்ணுல பார்க்க சொல்றாரு. அதே மாதிரிதான் அவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது சொல்றாரு, தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை அப்படின்றத சொன்னதோடு மாத்திரம் இல்லாம அந்த அன்பை வெளிப்படுத்தி காமிச்சார், அதை நிரூபித்து செயலில் காண்பித்தார். ஜீவனை கொடுத்து அதை நமக்கு காண்பித்தார். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, அந்த சிலுவையை நாம் உற்று பார்க்கும் பொழுது அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்மளுடைய ஆத்துமா அவருடைய அன்பினால் நிரப்பப்படணும்.
அப்ப நம்ம ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அது ஒரு பரிபூரணமான ஒரு வர்ஷிப்பா இருக்கும், ஒரு ஆராதனையா இருக்கும். அதான் பிதாவை தொழுது கொள்ளும் பொழுது நம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்ப இன்றைக்கு நம்ம இருதயம் வந்து அவர் அன்பை அறியாமல் வெறும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த கனிகள் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட முடியல. அதே மாதிரி கிறிஸ்துவின் அன்பினால் நம் இருதயம் நிரப்பப்பட்டு ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அந்த கனிகள் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப சிலுவையில அவர் பட்ட பாடுகள், அவருடைய மரணத்தின் வழிகள், அவர் மரணத்தூளிலே போடப்பட்டார். அவர் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ளாய் அந்த ராத்திரி முழுவதும் கடந்து சென்றார். சோ அதை நான் உற்று பார்க்கும் பொழுது எனக்குள் ஜீவன் ஊடுருவ அவர் இத்தனை வழிகளையும் அனுபவித்தார் என்றால் அவர் காட்டிய நேசம் எவ்வளவு பெரியது. அந்த நேசம் மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்ததனால் அவனுடைய காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கினார். பிசாசின் காரியங்கள் அங்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. அவர் என்னுடைய இடத்தை ஏற்றுக்கொண்டதால் என்னுடைய அத்தனை துக்கங்களையும் பாடுகளையும் வலிகளையும் வேதனைகளையும் மரணத்தையும் அவர் அனுபவித்து முடித்ததினால் எனக்கு அது இல்லை. நான் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையில எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். சோ நான் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்குள் நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த உலகத்தின் இருள், அது கொள்ளை நோயாக இருக்கலாம், கோவிடா இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம், அது என் சரீரத்தை தொட முடியாது, என் இருதயத்தில் பயத்தை கொண்டு வர முடியாது என்று தொடர்ந்து நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது சிலுவையில் வெளிப்பட்ட அன்பையும் அதில் நமக்கு கிடைத்த விடுதலையையும் வல்லமையும் நாம் யோசிக்க யோசிக்க நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது அவருடைய அன்பிலே தொடர்ந்து நிரப்பப்படும் பொழுது அந்த இருதயத்தில் பயமானது முற்றிலுமாய் நீங்கி போகிறது. அதான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவருடைய அன்பினால் பூரணப்படும் பொழுது அவர்தான் அன்பில் பரிபூரணம் உள்ளவர். கிறிஸ்து தான் அன்பில் பரிபூரணம் உள்ளவர். சோ எந்த அளவுக்கு நம் வார்த்தையாக இயேசுவை கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஆழமாய் உணர்கிறோமோ, அந்த ஆத்தும நேசரை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய சரீரத்தில் நாம் விடுதலை பெற முடியும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சரீரத்தை நிரப்பும் பொழுது நாம் சரீரத்தில் வந்து முற்றிலுமாய் விடுதலை அடைகிறோம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜான்ஜி லேக் அப்படின்றவர் வந்து அவர் ஒரு மிஷினரியா 19th செஞ்சுரியில வந்து அவர் ஒரு மிஷினரியா ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் பரவன சமயத்துல அங்க வேலை செய்யறாரு. அப்ப அவரை வந்து அவர் எந்தவித ப்ரொடெக்ஷனும் எடுத்துக்கலையாம். சோ டாக்டர்ஸ் கேக்குறாங்க, எப்படி நீங்க உங்களை இந்த நோய் தாக்க முடியலையே எப்படின்றப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்மா எப்பொழுதும் தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. சோ அதனால அவருடைய ஆவியின் ஆத்மாவின் மூலமாக என் சரீரத்திற்கும் கடந்து வரும் பொழுது என்னுடைய சரீரத்தில் எந்த கொள்ளை நோயும் என்னை தொட முடியாது அப்படின்றார். அப்ப நம்மளுடைய ஆத்மா எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இன்றைக்கு உலக செய்திகளையும் உலகத்தின் காரியங்களும் வியாதிகளை பற்றிய விமர்சனங்களையும் அதை குறித்த ஆராய்ச்சிகளையும் நாம் பண்ணும் பொழுது நம் இருதயம் பயத்தினால் நிறைகிறது. ஆனால் எந்த அளவுக்கு தேவனை குறித்து அறிகிற அறிவில் நாம் நிரப்பப்படும் பொழுது அவருடைய அன்பு எவ்வளவா என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறார், அந்த சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு என்ன, வல்லமை என்ன அப்படின்றத நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா தேவனோடு தொடர்புள் இருக்கும் பொழுது நம்மளுடைய சரீரத்தில் அந்த வெளிச்சம் கடந்து வந்து எந்தவித வியாதிகளும் நம்மை தொட முடியது. சோ அதுதான் இந்த வசனம் அழகா சொல்லுதுங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சோ இப்படி நம்மளுடைய ஆத்மாவா அவரோட அன்பினால் நிரப்பப்படும் பொழுது எந்த பயமும் நம்மை தொட முடியாது. அது பாவமோ அல்லது வந்து மரணமோ வியாதியோ எதை குறித்தும் அந்த பயமானது நம்ம இருதயத்தை தொடவே முடியாது. அப்ப இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து அல்லது ஒரு வேக்சின் அப்படின்னே சொல்லலாம். சோ தொடர்ந்து நம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம், அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்வோம். நிச்சயமாக இந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு பரிபூர்ண சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த உலகத்துல எந்த கொள்ளை நோயும் நம்ம கொண்டு போக முடியாது. நம்மளுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம ஆழமாய் படிக்க படிக்க நிச்சயமாக நம்மளுடைய மனது மறுரூபம் அடைகிறது. இந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த உலகத்துல நம்ம ஹெவன் ஆன் எர்த் லைஃப் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன்.